ரீசெண்டாக நம்ம இந்த கோவை இஷ்யூ பற்றி பார்த்தோம். அதை பற்றி நான் ஒரு வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரண்ட்ஸுமே வந்து மாற்றி மாற்றி தனித்தனியாக பேட்டி கொடுக்குறாங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து டெய்லி குடிப்பாராம், அவர் தான் சரக்கை வந்து ஜூஸில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாரா, தெரியாமல் குடிச்சதுனால தான் மயங்கிட்டாங்களோ, அதனால தான் குழந்தை காணாமல் போனது தெரியல அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அண்டு அவங்க பர்மிஷன் இல்லாமல் குழந்தைய எரிச்சிட்டாங்க, அண்ட் அவங்க அப்பா மட்டும் தனியாக காசு வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இல்லை என் ஒய்ஃப் தான் குடிப்பாங்க, அவங்களுக்கு வந்து அந்த 2 நபர், அந்த யார் அக்யூஸ்ட் அவங்க மேலே ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் இருந்தது, ஸோ தெரிஞ்சே தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான், அந்த பையனையும் வந்து இந்த விஷயத்த சொல்ல வைக்கிறாங்க. அந்த பையன் எப்படி பேசுகிறான்னா, அவங்க அம்மா வந்து இவன்னு பேசுகிறான். ஒரு 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 வீடியோ ரெக்கார்டிங்கில் நான் பார்த்தேன். இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒரு கொலை நடந்திருக்கு, ஒரு சின்ன குழந்தைய கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து போராட வேண்டிய டைமில் 2 பேரும் பிரிஞ்சு போய் ஆளாளுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. இதில் பேசிக்கான ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டாங்க. அந்த குழந்தை கிடைக்க வேண்டிய நீதி எங்கே போச்சுன்னே தெரியல. இப்போ அதை பற்றி பேசுகிறதே மக்கள் விட்டுட்டாங்க. இந்த அம்மா செய்கிறது தப்பா இல்லை அவர் செய்கிறது தப்பாங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த விஷயத்தை நம்ம இவங்க 2 பேரும் கொடுக்குற பேட்டியை வச்சே பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த 2 பசங்களுமே ரொம்ப ஒரு ட்ரொமாட்டிக்கான ஒரு பேரண்டிங்கில் இருந்த மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஏன்னா அந்த அப்பா குடிப்பாருன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க, அண்ட் சரக்கை ஜூஸில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைப்பாங்களா. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வீட்டில் என்ன சேஃப்டி இருக்குதுன்னு தெரியல. வீடு தான் குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு மேக்ஸிமம் சேஃபஸ்டான பிளேஸே. அந்த பிளேஸ்லேயே வந்து இவங்க 2 பேருக்கு அடிக்கடி சண்டை வரும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் அந்த குழந்தைங்க இதெல்லாம் பார்த்து தான் வளர்ந்துருக்காங்க. மென்டலி அவங்க எவ்வளோ ட்ரொமடைஸ்ட் ஆகிருப்பாங்க. அண்ட் அந்த அப்பா அந்த பையனை சொல்லி கொடுத்து பேச வைக்கிறாரு. அது ஆப்வியஸ்லி அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியுது. இது என்ன கைண்ட் ஆஃப் பேரண்டிங்? இதில் பேசிக்கான ஒரு விஷயத்தையே மறந்துட்டாங்க. அந்த அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும், என் ஹஸ்பண்ட் என்னை விட்டு போயிட்டாரு, எனக்கு நீதி வேணுன்றாங்க. அவர் வந்து இல்லை, என் மேலே மிஸ்டேக் இல்லை, என் ஒய்ஃப் மேலே தான் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து நீங்கள் நிதி கேட்குறதுக்கும் கவர்மெண்ட் ஜாப் கேட்குறதுக்குமா இப்போ முக்கியம்? நீங்கள் கவர்மெண்ட் கிட்டே இந்த கேஸை எங்களுக்கு நடத்தி கொடுங்க, கவர்மெண்ட்டே இந்த கேஸை நடத்தி எங்களுக்கு வந்து நீதி வாங்கி கொடுங்கன்னு அவங்க 2 பேரும் கேட்டிருந்தாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. இதில் வந்து எனக்கு இவ்வளோ காசு வேணும், ஜாப் வேணும்னா வாட் இஸ் திஸ்? அதுக்காக இப்போ போராடுறீங்க? கேட்டால் நாங்கள் ரொம்ப எக்கனாமிக்கலி பேக்வேர்டாக இருக்கும். எத்தனையோ எக்கனாமிக்கலி பேக்வேர்டாக இருக்கிற பீப்புள் இருக்காங்க. அவங்க லைஃப் வாழலையா? அவங்க சஸ்டெயின் ஆகலையா? இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி எதுக்கு இவங்க இதெல்லாம் கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இங்கே முக்கியமாக அந்த 2 அக்யூஸ்டுக்கு தண்டனை கிடைக்கணும். அதுக்கு தானே அவங்க 2 பேரும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு ஒருத்தர் ப்ளேம் பண்ணுறது, அந்த குழந்தைய தேவையில்லாமல் அந்த பையனை வேறு இதில் இன்வால்வ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேஸை நம்ம பார்க்கும்போது முக்கியமாக பேரண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக தெரியுது.